வணக்கம் அன்பர்களே. அஸ்ட்ரோசிரி சேனல் வாயிலாக நான் உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ். விருச்சிக ராசி அன்பர்களே, இந்த பங்குனி மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது, முதலில் வேலை, தொழில், வியாபாரம் எப்படி இருக்குன்னு பார்க்கும் பொழுது அந்த 10ஆம் இடத்து அதிபதியை பார்க்கணும். அந்த 10ஆம் இடத்து அதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் 5ஆம் இடம் என்கின்ற பூர்வ புண்ணிய ஸ்தானம் பஞ்சமஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு 11ஆம் இடமான லாபஸ்தானத்தை பார்ப்பது உங்களுக்கு சிறப்பை ஏற்படுத்தும். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா 3 கிரகங்கள் அந்த 10ஆம் இடத்தை பார்க்குது. 4ஆம் இடத்தில் அமர்ந்து கொண்டு சனி பகவானும் செவ்வாயும் சுக்கிரனும் பார்க்குது. அப்போ குருவினுடைய பார்வையும் 10ஆம் இடத்தை பார்க்கிறது. அப்போ ஒரு நல்ல மாற்றத்தை எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நல்ல மாதம் அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்ப இதுவரைக்கும் ஒரு நல்ல வேலை கிடைக்கல அப்படின்னு இருக்கிறவர்களுக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பு, வேலையில் செட்டில் ஆகல, ஏதோ ஒரு வேலை போய்கொண்டிருக்கிறது, ஒரு வேலை மாறலாம் அப்படிங்கிற எண்ண ஓட்டத்தில் இருக்கிற அப்படின்னா மாறக்கூடிய வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் கொடுக்கும். ஒரு சிலர் பாத்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் சேஞ்ச், அதே கம்பெனியில வேற துறையில மாறுவதற்கான வாய்ப்புகள், ஒரு சிலருக்கு பாத்தீங்கன்னா ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உங்களுக்கு மிகுதியாக இருக்கு. ஏன்னா தனகாரகன் என்று சொல்லக்கூடிய அந்த குரு பகவான் 10ஆம் இடத்தை பார்ப்பதும், தொழில் காரகன் என்று சொல்லக்கூடிய சனி பகவானும் அந்த 10ஆம் இடத்தை பார்ப்பதும், சுப கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய குருவும் சுக்கிரனும் அந்த 10ஆம் இடத்தை பார்ப்பதும், செவ்வாய் பகவான் 10ஆம் இடத்தை பார்த்து வலுப்படுத்துவதும் உங்களுக்கு ஒரு நல்ல வேலை தொழில் வாய்ப்புகளை உருவாக்கும். தொழிலில் இருப்பவர்களுக்கும் ஒரு அபிவிருத்தி செய்வதற்கான, அதாவது தொழிலை பெருக்குவதற்கான நீங்கள் முயற்சி எடுத்தீங்கன்னா அந்த முயற்சிகள் பலிக்கக்கூடிய வாய்ப்புகள், அரசாங்கத்தின் மூலமாக அனுகூல வாய்ப்புகள், அதாவது அரசாங்க ஒப்பந்தம் சம்பந்தப்பட்ட துறையில் இருப்பவர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கக்கூடிய தன்மைகள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கு. வேலையாட்களை பொறுத்து கொண்டால், அதாவது அதை சார்ந்த விஷயம் எடுத்தீங்கன்னா நல்ல திறமை வாய்ந்த வேலையாட்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கு. இதுவரை உங்களை புரிந்து கொள்ளாத மேலதிகாரிகள் உங்களை புரிந்து கொள்ளக்கூடிய தன்மை, இதுவரைக்கும் ஏதோ நான் செஞ்சிட்டு இருந்தேன், ஏதோ அதாவது என்னுடைய உழைப்பு மற்றவர்களுக்கு தான் போய்கொண்டிருந்தது, எனக்கு கிடைக்கல என்கின்ற ஆதங்கத்தில் இருக்கின்றவர்களுக்கு இப்போ உங்களுக்கு உழைப்புக்கேற்ற அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக உங்களுக்கு தென்படுகிறது இந்த காலகட்டம். சரி, அதே சமயத்தில் 5ஆம் இடத்தில் அப்படிங்கிறது பூர்வீகம் சார்ந்த விஷயங்கள்லவா. அப்போ பூர்வீகம் சார்ந்த விஷயத்தில் அந்த சூரியனும் ராகுவும் இணைந்து இருக்கக்கூடிய இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னா, இந்த தாத்தா வகை சம்பந்தப்பட்ட அந்த சொத்துக்கள் சார்ந்த விஷயத்தில் பேசி அது சம்பந்தப்பட்ட முடிவு எடுத்து அதை அதாவது அந்த முடிவுக்கு கொண்டு வருவதற்கு ஒரு நல்ல மாதம். அதாவது என்னன்னு சொல்றேன்னா, அந்த பாக பிரச்சனை, இந்த மாதிரியான பிரச்சனை இருப்பவர்களுக்கு பேச்சுவார்த்தையின் மூலமாக சரி செய்யக்கூடிய சந்தர்ப்பங்கள், சூழ்நிலைகளை நிச்சயமாக உருவாக்கும். திருமணம் சார்ந்த சுப காரியங்கள் நடக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த குரு பகவான் 6ஆம் இடத்தில் அமர்ந்து கொண்டு அந்த தனது 9ஆம் பார்வையாக, பாக்கிய பார்வையாக அந்த குடும்பஸ்தானத்தை பார்க்கிறதுனால குடும்பத்தை ஒரு உறுப்பினரை இணைத்து கொள்ளக்கூடிய அந்த நிகழ்வுகள், சந்தர்ப்பங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள். ஆனால் அதே சமயம் இந்த பங்குனி மாதம் 18ஆம் தேதி, அதாவது மார்ச் மாதம் 31ஆம் தேதி என்று கலத்திர காரகன் என்று சொல்லக்கூடிய சுக்கிரன் போய் 5ஆம் இடத்தில் உச்ச பலத்தோடு இருக்க போகிறார். அதாவது திருமண ஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் தனக்கு 11ஆம் இடமான 5ஆம் இடத்தில் அமர்ந்து கொண்டு உச்ச பலத்தோடு இருந்து 11ஆம் இடமான லாபஸ்தானம், மன மகிழ்ச்சி ஸ்தானத்தை பார்க்கிறதுனால திருமணம் வாய்ப்புகள் கைகூடக்கூடிய சந்தர்ப்பங்கள். இதுவரைக்கும் ஒரு திருமணம் நடக்கல, திருமணம் எத்தனையோ வரன்களை பார்த்தோம், தட்டி கொண்டு போகிறது அல்லது தடை ஏற்படுத்தி கொண்டு என்று மன வருத்தத்தில் இருக்கின்ற இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு ஒரு நல்ல செய்தியை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக உங்களுக்கு அமைகிறது அப்படின்னு சொல்லலாம். அதே சமயத்தில் காதலில் இருப்பவர்களும் காதல் பிரச்சனை ஏற்படுகிறது, காதல் திருமணத்துக்கு செல்லாமல் ஏதாவது ஒரு தடையாகவே இருந்து கொண்டிருந்தவர்களுக்கெல்லாம் இந்த மாதம், அதாவது இந்த பங்குனி மாதம் 18ஆம் தேதிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த காதல் காரகன் என்று சொல்லக்கூடிய சுக்கிரன் உச்ச பலத்தோட காதல் ஸ்தானத்தில் அமர்கின்ற காரணத்தால
காதல் கைகூடக்கூடிய தன்மை, அந்த காதல் திருமணம் வரைக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் இதெல்லாமே உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். குழந்தைகளுடைய நலன் சார்ந்த விஷயங்கள் திருப்திகரமாக இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா நிச்சயமாக திருப்திகரமாக இருக்கக்கூடிய தன்மைத்தான். அந்த குருவோட புதன் இணையக்கூடிய இந்த காலகட்டம் நிச்சயமாக அந்த படிப்பு சார்ந்த விஷயத்தில் சின்ன சின்ன தடைகள் கொடுத்து கொண்டிருந்தது, சின்ன ஒரு மந்த தன்மையா இருக்கு, நான் ஒன்று நினைச்சா அது ஒன்று நடக்குது, இந்த மாதிரியான அந்த படிப்பு சார்ந்த விஷயத்தில் மன வருத்தத்தில் இருந்தவர்களுக்கு அந்த வருத்தங்கள் எல்லாம் விலகக்கூடிய தன்மையும், உங்களுடைய எண்ணங்கள் முயற்சிகள் பலிதமாக கூடிய வாய்ப்புகள் சிறப்பாக இருக்கு. அது ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா அரசாங்க வேலைக்குத்தான் செல்லணும், அரசாங்க எக்ஸாமுக்கு எழுதணும், படிக்கணும் என்கின்ற மன உந்துதலையும் தரக்கூடிய ஒரு நல்ல தன்மை. அதே சமயத்தில் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா மெடிக்கல் துறைக்குத்தான் செல்லணும் என்கின்ற எண்ண ஓட்டத்தில் இருப்பவர்களுக்கு அந்த எண்ணங்கள் ஈடேறக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது. தகப்பன் மூலமாக நன்மைகள் நடக்கக்கூடிய தன்மைகள், அதாவது தகப்பனுடைய தொழிலை எடுத்து நடத்தி வருவதற்கான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கு. குரு பகவான் 6ஆம் இடத்தில் அமர்ந்து கொண்டு 12ஆம் இடத்தை பார்க்கிறார். அந்த 12ஆம் இடம் என்பது வெளிநாட்டை குறிக்க ஒரு இடம் அல்லவா. சோ அந்த இடத்தை அந்த குரு பகவானுடைய பார்வை பெற்றிருக்கின்ற காரணத்தால் அது குரு தனித்துவமாக ஒளிப்பொருந்திய அந்த குரு 12ஆம் இடத்தை பார்ப்பதாலும் அந்த 12ஆம் அதிபதி இந்த மாதத்தில் உச்ச பலமாக வலிமையாக இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இருக்கிறதுனால வெளிநாட்டு சார்ந்த நீங்கள் எடுக்கக்கூடிய அத்தனை முயற்சிகளும் பலிதமாகும். விசா அப்ளை பண்ணி காத்து கொண்டிருப்பவர்களுக்கு விசா கிடைக்கக்கூடிய தன்மை, வெளிநாட்டு வேலைக்குத்தான் போகணும் என்கின்ற எண்ணத்தில் இருப்பவர்களுக்கு வெளிநாட்டு வேலை அமையக்கூடிய தன்மை, ஒரு சிலருக்கு வெளிநாட்டு சம்பந்தப்பட்ட வாணிபம் சம்பந்தப்பட்ட ஏற்றுமதி இறக்குமதி சம்பந்தப்பட்ட அதாவது இம்போர்ட் எக்ஸ்போர்ட் செய்யக்கூடிய தொழிலுக்கான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களை ஏற்படுத்தும். ஏற்கனவே நான் வெளிநாட்டில் இருக்கிற, அங்க ஏதோ ஒரு வேலையில் இருக்கிற, ஒரு நல்ல வேலை அமையல அப்படின்னு அப்ளை பண்ணி காத்து கொண்டிருப்பவர்களுக்கு அங்கேயே ஒரு நல்ல வேலை அமையக்கூடிய வாய்ப்புகள். ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா ஒரு 5-6 வருடங்களாக நம்ம அங்கே இருக்கிறோம், அங்கேயே குடியுரிமைக்காக அப்ளை பண்ணி காத்து கொண்டிருந்தவர்களுக்கெல்லாம் நல்ல செய்திகள் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக அமைகிறது. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு வீடு கட்டிட்டு இருக்கோம், சில தடைகளை ஏற்படுத்திட்டு இருந்தது, ஒரு லோன் கிடைக்கல, இந்த மாதிரி வீட்டு தடை ஆகி இருந்தவர்களுக்கெல்லாம் அந்த தடையெல்லாம் விலகக்கூடிய ஒரு காலகட்டம். அந்த வீடு எடுத்து கட்டுவதற்கும் அல்லது வீடு வாங்குவதற்கும், பழைய வண்டி வாகனங்களை விற்றுவிட்டு புதிய வாகனங்களை வாங்குவதற்கும் ஒரு உகந்த காலமாக உங்களுக்கு தென்படுகிறது. ரிசர்ச் சம்பந்தப்பட்ட துறையில் இருப்பவர்களுக்கு அனுகூல வாய்ப்புகளை பெற்றுத்தரும். சொல்லிக் கொடுத்தல், போதனைகளை செய்வது, சட்டம், நீதித்துறை, இந்த மாதிரியான துறையில் இருப்பவர்களுக்கு கூடுதல் வளர்ச்சி தரக்கூடிய ஒரு நல்ல மாதம். சுக்கிர பகவான் உச்சம் பலம் பெற்று இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் கலை சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கின்றவர்கள், அழகு சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கின்றவர்களுக்கு, அதாவது பெண்கள் சம்பந்தப்பட்ட அதை தயாரிக்கக்கூடிய, அதாவது ஜவுளி சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கின்றவர்களுக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் கூடுதல் வருமானத்தை பெற்றுத்தரக்கூடிய தன்மைகள். சினிமா துறையில் இருப்பவர்களுக்கு இந்த மாதம் புகழையும் பெருமையும் தரக்கூடிய ஒரு நல்ல மாதமாக விளங்குகிறது. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா அந்த 3ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் தனக்கு 2ஆம் இடத்தில் இருக்கின்ற காரணத்தால பிரயாணங்கள் மூலமாக உங்களுக்கு அனுகூல வாய்ப்புகள், அல்லது ஒரு சிலருக்கு இது பார்த்தீங்கன்னா அந்த தன்னுடைய புத்திய அறிவை வச்சு செய்கிறாங்க பார்த்தீங்களா, இந்த கன்சல்டன்சி, இந்த மாதிரியான துறைகள் இருக்கின்றவர்களுக்கும் வளர்ச்சி தரக்கூடிய அமைப்பு. கேது 11இல் இருக்கின்ற காரணத்தால, அது கன்னி வீடாக இருக்கின்ற காரணத்தால நல்ல ஞானங்களை கொடுக்கக்கூடிய தன்மையும், ஒரு சிலருக்கு ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நாட்டத்தை தரக்கூடிய அமைப்பு, சமுதாய விஷயங்கள் அதில் ஈடுபடக்கூடிய, கோயில் சார்ந்த விஷயங்கள் ஈடுபடக்கூடிய தன்மைகளையும் நிச்சயமாக உருவாக்கும். ஒரு நல்ல தெய்வ வழிபாடு அப்படின்னு எடுத்துக்கொண்டால், என இந்த மாதம் உங்களுடைய ராசிநாதனான செவ்வாய் சனியோடு சேர்ந்து 4ஆம் இடத்தில் இருக்கிறதுனால ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை என்று உங்களுடைய தெய்வம் என்று சொல்லக்கூடிய முருகப்பெருமானை சென்று வழிபடும் போது நிச்சயமாக நீங்கள் நினைத்த காரியங்கள் ஈடேறுங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது.